அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம மைண்ட் பெர்முடா ட்ரையாங்கிளுக்கும் காணாம போன மலேசியன் ஃபிளைட்டுக்கும் தான் போகும். ஆனா நம்ம இந்தியாவிலேயே இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து 5 அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவில் ட்வின்ஸ் பிறக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஒவ்வொரு 1000 குழந்தைங்களையும் 4 பேர் ட்வின்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 99% நார்மல் பேபிஸும் ஒரே ஒரு % ட்வின் பேபிஸும் பிறக்கிறதா சொல்றாங்க. ஆனா கேரளால இருக்கிற கொதினி அப்படின்ற வில்லேஜ்ல கிட்டத்தட்ட 45%க்கு ட்வின்ஸ் மட்டும் தான் இருக்காங்களாம். வெறும் 2000 ஃபேமிலிஸ் வாழ்ற அந்த சின்ன வில்லேஜ்ல கிட்டத்தட்ட 350 பேர்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் இருக்காங்களாம். அங்க டெலிவரி ஆகிற பாதி லேடிஸ்க்கு ட்வின் பேபிஸ் மட்டும் தான் பிறக்குதாம். எதனால இப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால அந்த வில்லேஜ்க்கு ட்வின் டவுன்னு பேரே வச்சிட்டாங்க. 1991ல ஓம் சிங் ரத்தோர் அப்படின்றவர் அவரோட புல்லட் பைக்ல போகும்போது கண்ட்ரோல் இழந்து ஒரு மரத்துல மோதி ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. அவரோட புல்லட் பைக் அங்க இருந்து ஒரு பள்ளத்துல விழுந்துட்டு இருக்கு. போலீஸ் அந்த பைக் எடுத்து அங்க இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த வண்டி காணாம போயிட்டு இருக்கு. எங்க போயிருக்கும் தேடும் போதுதான் எந்த பள்ளத்துல இருந்து எடுத்தாங்களோ அதே பள்ளத்துல அந்த பைக் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா இதுன்னு மறுபடியும் அந்த பைக்கை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை அந்த வண்டியில இருந்த பெட்ரோலை ஃபுல்லா எம்டி பண்ணிட்டு வச்சிருக்காங்க. ஆனா மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் காலையில அதே பள்ளத்துக்கு போயிட்டு இருக்கு. இது அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்து அந்த பைக்ல சாமி இருக்குன்னு சொல்லி அந்த பள்ளத்திலே கோயில் கட்டி பைக்குக்கு மாலை போட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷனால மேக்ஸிமம் 3 வாரத்துக்கு சாப்பாடு இல்லாம உயிரோட இருக்க முடியும்னு சொல்றாங்க. மகாத்மா காந்தியும் கரெக்டா 21 நாளைக்கு சாப்பாடு இல்லாம உயிரோட இருந்திருக்காரு. 3 வாரத்துக்கு மேல சாப்பாடு இல்லாம இருந்தோம்னா பாடி பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாம இறந்துடுவோம்னு சொல்றாங்க. ஆனா பிரலட் ஜெனி அப்படின்றவர் கிட்டத்தட்ட 70 வருஷமா சாப்பாடு தண்ணி இல்லாம உயிரோட இருக்காரு. 82 வயசாகிற இவர் கடைசியா வேர்ல்டு வார் 2 அப்ப சாப்பிட்டதா சொல்றாரு. இவர் பொய் சொல்றாருன்னு நினைச்சதுனால 24/7 இவர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நிஜமாவே அவர் தண்ணி கூட குடிக்காம அசால்ட்டா இருந்திருக்காரு. டாக்டர்ஸ்ல இவர் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட உடம்புக்கு சாப்பாடே தேவைப்படாதுன்னு தண்ணி கூட இல்லாம இவரால் எத்தனை வருஷம் வேணா ஹெல்த்தியா இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவரால் எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுதுன்ற ஆக்சுவல் ரீசன் யாருக்குமே தெரியல. தஞ்சாவூர் பெரிய கோயிலோட கோபுரத்துக்கு மேல 80 டன் வெயிட் உள்ள ஒரு கல்லு இருக்கு. இவ்வளவு வெயிட்டான கல்ல தூக்க தேவைப்படுற டெக்னாலஜி இப்ப கூட நம்ம கிட்ட இல்லன்னு சொல்றாங்க. ஆனா 1000 வருஷம் முன்னாடியே 80 டன் வெயிட் இந்த கல்ல தூக்கி 216 அடி ஹைட்ல வச்சிருக்காங்க. 1000 வருஷம் முன்னாடி ராஜராஜன் சோழன் கட்டின இந்த கோயிலோட கோபுரத்துல இருந்து தர வரைக்கும் சரிவா ரேம்ப் மாதிரி கட்டி யானையை வச்சு இந்த கல்லை மேல எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா மலையை சுத்தி பாதை கட்டுற மாதிரி கோபுரத்தை சுத்தி கட்டிட்டு அதுல உருட்டி இந்த கல்லை மேல எடுத்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி பல பதில்கள் சொன்னாலும் எக்ஸாக்டா அந்த கல்லை எப்படி மேல தூக்குறாங்க யாருக்குமே தெரியல. ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹால்ல சில கதவுகள் மட்டும் சீல் வச்சு மூடி இருக்காங்க. அந்த சீல் வச்ச கதவுகள் எல்லாமே தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட்டுக்கு போற வழின்னு சொல்றாங்க. தாஜ்மஹால் இருக்கிற மிச்ச எல்லா ரூமுக்கும் பப்ளிக் போய் சுத்தி பார்க்க அலோவ் பண்றாங்க. ஆனா பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் போக விடாதனால அப்படி அங்க என்னதான் இருக்குன்ற கேள்வி எழும்ப ஆரம்பிச்சது. தாஜ்மஹால் கட்டினவங்க மறுபடியும் இதே மாதிரி இன்னொன்னு கட்டக்கூடாது அப்படின்றதுனால அங்க வேலை செஞ்சவங்களோட கையை ஷாஜஹான் வெட்டிட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வேலை செஞ்சவங்கள பேஸ்மெண்ட்ல வச்சு ஷாஜஹான் கொண்டுட்டாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்ல, மும்தாஜோட பாடியை எஜிப்தியன்ஸ் முறையில மம்மிஃபை பண்ணி தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட்ல வச்சிருக்கதா இன்னும் சில பேர் சொல்றாங்க. ஆனா அந்த பேஸ்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.